ராம் நாராயண் ராம். யாரெல்லாம் இயற்கையின் இயற்கை தன்மையை உணர்ந்துள்ளனர் அவர்கள் மட்டுமே இயற்கையின் உண்மையான இரகசியத்தை பற்றி சொல்ல இயலும். இயற்கையின் இயல்பான இசையில் வாழ்ந்திருப்பவர்களுக்கே சாதனை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். இயற்கைக்கு ஒரு ஆழமான நோக்கம் உள்ளது. அதற்காகத்தான் இந்த சிருஷ்டியின் இயக்கம் இன்றும் தொடர்கிறது. எப்படி போனால் அந்த நோக்கம் நிறைவேறும் என்பதை சிருஷ்டியின் விதி கூறுகிறது. நம் ஒரே கடமை என்னவென்றால் சிருஷ்டியின் விதியில் அந்த மகத்தான நோக்கத்தை அறிதல்தான். அதை எப்படி அறிய முடியும்? அதை அறிய உள்ளந்தே இருக்கும் ஆர்வமே முக்கியம். இருந்தும் நாம் அதை அறிய விரும்பவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அந்த விதி நமக்குள்ளேயே உள்ளது என்பதை உணரவில்லை. தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் தெரிந்து கொள்ளலாம், விருப்பமில்லை என்றால் முடியாது. வெளிப்புறத்தில் அறிய முயலுகிறோம், ஆனால் உள்ளே அறிய விருப்பமில்லை என்றால் அது கூட முடியாது. ஏகாக்கிரதையின் விதி என்னவென்றால் எதை பற்றியும் மீண்டும் மீண்டும் சிந்திக்கின்றோமோ அது வெற்றி பெறும். ஏகாக்கிரதையின் வேலை அதுதான். நாம் முழுமையாக விரும்பாத விஷயம் வெற்றி பெறாது. மீண்டும் மீண்டும் இது நம்மால் முடியாது என எண்ணினால் அந்த உணர்வே வலுப்பெறும். தந்திரம், மந்திரம், சாஸ்திரம் இவை அனைத்தும் தீர்வுக்காகவே உள்ளன. தீர்வை உணர்ந்த பிறகு செயல்பட்டால் மனத்தின் நிலைமை அப்படி மாறி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மனதை எல்லா சிக்கல்களிலிருந்தும் தூய்மையாக, புத்திசாலியாகவும் சுதந்திரமாகவும் வைத்திருக்க முடியும். ஆனால் அதற்காக மந்திரம் மற்றும் விதி வழிமுறைகள் மூலம் முயற்சி செய்ய வேண்டும். எளிய கவலையுடன் நடைமுறையை கைவிடாமல் எந்த பாதையை பின்பற்றினால் எல்லாம் பெற முடியும். எளிதாக அனைத்தையும் அறிய இயலும். பணம் செலவழித்து விதி வழிமுறை செய்யும் விஷயம் எல்லோருக்கும் சாத்தியமில்லை. பணச்செலவில்லாமல் ஏற்பாடு செய்ய முடிந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த விதியும் தேவையில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள தத்துவமும் சாஸ்திரமும் சூழ்நிலையும் முக்கியம். அவற்றின் அடிப்படையில் தத்துவம் அறிந்தவராகவும் பரம ஞானியாகவும் ஒருவர் ஆவார். சாதகர்கள் இதையெல்லாம் இப்படி செய்கிறார்கள். அனைவரும் தங்கள் சாதனையாலேயே உருவாகின்றனர். முழுமை அடைந்தவராக வந்தவர்கள், அந்த முழுமையான நபரின் சக்தியை எடுத்துக்கொண்டு வரும் நபர்கள் சமுதாயத்தில் எண்ணற்றவர்களை எளிதாக வழிநடத்த முடியும். பரம ஞானிகள் மற்றும் பிறவியிலேயே மகத்தான ஆற்றல் கொண்டவர்கள் பெரிய சக்தியுடன் பிறக்கின்றனர்.